அதனால் இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்கே பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனால தான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளாக நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்கிறேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில் கத்தி கூச்சல் போடாமல் மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்றைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன், அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தன் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோங்க? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழசை பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம். அடுத்து ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமாக கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும், நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். நாம் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க, சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையாகிட்ட தான். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். டெக்னோக்ராட்ஸ் பெருமளவில் நமக்குள்ள வரணும், பெருமளவில் நமக்குள்ள டெக்னோக்ராட்ஸ் வரணும். இன்னைக்கு அமெரிக்கா போகிறோம், யூரோப் போகிறாங்க, போய் நமக்கே எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்த போல அவர்களெல்லாம் திரும்ப இங்கே வந்து அரசியலில் ஏதோ ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வருகின்ற காலத்தில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையாக இருக்கணும். அத்தனை டேலண்ட்டை ரிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு வரும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரையும் நம்ம பயன்படுத்தணும். இதில் எங்கேயுமே கூட நான் பெரிது நீ பெரிது என்று இருப்பதை விட ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்தில் மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம பேசக்கூடிய விஷயம். அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, நான் கமெண்ட் வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு போய் நாம் ஒரு டூத் பேஸ்ட்டோ ஒரு அரிசியோ ஒரு பருப்போ வாங்கினா கூட 10 கடை ஏறி இறங்கி எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்து, விலையை பார்த்து, தரத்தை பார்த்து, பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போகிற விஷயம். ஆனால் அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா? அதனாலதான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யல. என்னுடைய பிறந்தநாள் என்பது உங்கள் பிறந்தநாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்தநாளை எப்பவுமே கொண்டாடினது கிடையாது. அரசியல் வந்ததுக்காக சில பேர் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான். அந்த கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நாம் எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும், ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்தணும், சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. முதலமைச்சர் இருக்கக்கூடிய 35 கேபினெட் அமைச்சர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க.
அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவரிலிருந்து ஆரம்பித்து கவுன்சிலரிலிருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலரிலிருந்து மேயரிலிருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேபபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்கள் அங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி பேர்த்துக்கு நாம் இருக்கோம். 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டேர்ம் லிமிட் கொண்டு வரணும். எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாள்ல நம்ம சொல்ல போறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். திஸ் மூவ்மெண்ட் ஷுட் ஸ்டாண்ட் பியாண்ட் அஸ், நாட் இன் நேம் பட் இன் பர்பஸ் அண்ட் பர்சூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். இதெல்லாம் ஏதோ அண்ணாமலை அப்படிங்கிற பேர் கிடையாதுங்க. அதனால தான் ரொம்ப யோசிச்சு நாம கொண்டு வந்திருக்கோம். www.vetheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடிச்சோன்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவாக வந்துடும். vetheleader.org-ல நீங்கள் உங்களை வாலண்டியராக இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூமெண்ட்டில் உங்களை நீங்கள் நினைச்சுக்கணும். நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவோம். அதனால தான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இன்னொரு அறிவிப்பும் கூட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரக்டாக எப்படி நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன். எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன். அவங்க எங்க நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸ்ல நாம் அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்கள ஷேப் பண்ணி, ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அவங்கள கொண்டு வர போறோம். நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கவுங்க கொள்கையை சொல்லட்டும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்தில் நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். இன்னைக்கு நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிற பேரை உங்க முன்னாடி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரை நான் மாணவனா பார்த்திருக்கிறேன், ஐபிஎஸ் அதிகாரியா பார்த்திருக்கிறேன், கேள்விகள் கேட்டிருக்கேன், லைவா அவர் பேசினதை கேட்டிருக்கேன். அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எப்போ பொருந்தோம், இன்னைக்கு பொருந்தும். எப்பவோ சொன்னார் விஷன் 2020, எப்போ சொன்னாருங்க? 2020. நம்ம 2020ங்கிறது 2000த்துல சொன்னார். நாம அந்த கோல் போஸ்ட் அப்படியே மாத்திட்டோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்னாரு கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னா புறா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்தில் அவ்வளவு ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு மிக முக்கியமானவர். அவருடைய கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதராக, பெருமை மிகுந்த தமிழனாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை கொள்கைகளும் வேண்டும். ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட்ஸ், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேர்த்த நம்ம எடுத்துட்டு போகணும். பெரிய ரிஸ்க் தான், சாதாரண